அனைவருக்கும் அன்பு வணக்கம். நம்ம சேனலில் இன்றைக்கி சூப்பரான ஒரு பிரெட் ரெசிபி நம்ம இன்றைக்கி செய்ய போகிறோங்க. செய்கிறது ரொம்பவே ஈஸி தான். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஒரு வெதுவெதுப்பான பாலில் 1/2 கப் அளவுக்கு நான் வந்து எடுத்திருந்தேங்க. வெதுவெதுப்பான பாலில் 2 ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துருக்கேன். அது கூடவே வந்து 1 ஸ்பூன் ட்ரை ஈஸ்ட் சேர்த்து விட்டுருங்க. சேர்த்து விட்டுட்டு இதை வந்து நல்லா கலந்து விட்டுருங்க. அந்த ட்ரை ஈஸ்ட்டும் அந்த நம்ம சேர்த்த அந்த 2 ஸ்பூன் சர்க்கரையும் இது வந்து கட்டிகள் இல்லாமல் நல்லா கலந்து விட்டுட்டு இது 10 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. பால் வந்து கண்டிப்பாக வெதுவெதுப்பாக இருக்கணும். அப்போ தான் நமக்கு ட்ரை ஈஸ்ட் நமக்கு ரெடி ஆகும். இப்போது ஈஸ்ட் வந்து 10 நிமிஷம் கழித்து நல்லா புளிச்சு வந்துருச்சு. அடுத்து நம்ம மாவு வந்து இதுக்கு ரெடி பண்ணிடலாங்க. இதில் 1/2 கப் அளவுக்கு நான் வந்து மைதா மாவு எடுத்திருக்கேன். இது வந்து கோதுமை மாவுலேயும் செய்யலாங்க. நான் இன்றைக்கி வந்து மைதா மாவில் தான் செய்ய போகிறேன். 1/2 கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்து விட்டுட்டு அதுக்கு தேவையான உப்பு சேர்த்துருங்க. ஒரு 2 பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்தாலே போதும். இதை வந்து நல்லா கலந்து விட்டுருங்க ஒரு தடவை. நல்லா இது போல் கலந்து விட்டதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சோம் இல்லையா அந்த பால், அந்த ட்ரை ஈஸ்ட் வந்து நல்லாவே புளிச்சு வந்திருக்கு பாருங்கள். இது போல் புளிச்சு மேலே வந்து நிற்கும். இந்த ஸ்டேஜில் வந்து அதை வந்து தூக்கி அந்த மாவோடு சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இதை வந்து நல்லா கலந்து விடுங்க. நான் சேர்த்த அந்த எடுத்த அந்த 1/2 கப்பு பாலே வந்து எனக்கு வந்து சரியாக இருந்ததுங்க. ஒரு வேளை உங்களுக்கு வந்து அந்த பக்குவம் வரலைன்னா நீங்கள் கொஞ்சமாக வந்து தண்ணீர் சேர்த்துக்கலாம். நம்ம சப்பாத்தி மாவை விட இது வந்து கொஞ்சம் லூஸாக தாங்க இருக்கணும். அப்போ தான் ப்ரெட் வந்து நமக்கு நல்லா சாஃப்டாக வரும். இது போல் நல்லா வந்து கைகள்னால் ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுடலாம். நல்லா இது போல் கலந்து விட்டதுக்கப்புறம் ஸ்லாப் கல்லை நல்லா க்ளீன் பண்ணி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதில் வந்து நம்ம சேர்த்து பிசைஞ்சோன்னா நமக்கு ப்ரெட் நமக்கு எந்த அளவுக்கு நம்ம வந்து பிசைஞ்சு கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு வந்து நமக்கு சாஃப்ட்னஸ் கிடைக்கும். ஃபஸ்ட்டு வந்து நமக்கு கைகளில் ஒட்டுற மாதிரி தாங்க இருக்கும். 2 கையும் சேர்த்துட்டு தாராளமாக இதை வந்து அழுத்தம் கொடுத்து நல்லா இது போல் வந்து நல்லா பிசைஞ்சு கொடுத்துட்டே இருங்க. முதல்ல நமக்கு இது போல் கைகளில் வந்து ஒட்டுற மாதிரி தான் இருக்கும். நம்ம பிசைஞ்சு கொடுக்க இது வந்து நமக்கு கைகளில் ஒட்டாமல் இதோ இந்த அளவுக்கு இந்த பதத்தில் வந்துருங்க. ஆனால் நமக்கு ஓரளவுக்கு கைகளில் ஒட்டுற பக்குவம் தான் இருக்கணும். அப்போ தான் வந்து நமக்கு ப்ரெட்டு வந்து நல்லா சாஃப்டாகவே இருக்கும். ஒருவேளை மாவு வந்து நமக்கு டைட்டாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு ப்ரெட்டு வந்து ரொம்ப ரஃப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும், வரன்னு இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கிறேங்க நான். பாருங்கள், பட்டர் இப்படி சேர்க்குறதுனால இன்னுமே ப்ரெட் வந்து நமக்கு நல்லாவே ஒரு சாஃப்ட்னஸோடு கிடைக்குங்க. மறுபடியும் இந்த ப்ரெட்டை சேர்த்துட்டு மறுபடியும் நம்ம அதை பிசைஞ்சு கொடுக்கும் போது நமக்கு கையில் மறுபடியும் அது வந்து ஒட்டுற மாதிரி தான் ஃபீலிங் இருக்கும். ஆனால் நீங்கள் தொடர்ந்து இதை வந்து பிசைஞ்சு கொடுத்துட்டே இருங்க. தொடர்ந்து இது போல் நல்லா பிசைஞ்சு கொடுக்க நமக்கு மாவு வந்து நல்லா ஒட்டாமல் நல்லாவே ஒரு சாஃப்டான மாவு வந்து நம்ம கிடச்சிருங்க. கையில் தொடும் போதே வந்து அவ்வளோ ஒரு சாஃப்டாக இருக்கும். சப்பாத்தி மாவை விட கொஞ்சம் லூஸாக தான் இருக்கணும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சப்பாத்தி மாவை விட கொஞ்சம் லூஸாக தான் இருக்கணும். அதோட பக்குவம் வந்து பார்த்திங்கன்னா அந்த கல்லே வந்து பார்த்திங்கன்னா ஒட்டுது பாருங்கள். அந்த ஸ்லாப் கல்லே வந்து ஒட்டுது. கைகள்லேயுமே வந்து அது ஒட்ட தான் செய்யும். இதுதான் வந்து சரியான பக்குவம். இந்த மாதிரி பக்குவத்தில் செய்யும் போது ரொம்பவே ஒரு சாஃப்ட்னஸோடு நமக்கு வந்து கண்டிப்பாக கிடைக்கும். இப்போ இந்த மாவை ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் சேர்த்துட்டு அந்த பாத்திரத்தில் எல்லா பக்கமுமே படுற மாதிரி அப்ளை பண்ணி விட்டுருங்க. இந்த மாவு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல அந்த மாவையும் சேர்த்து விட்டுட்டு அதுக்கும் மேலே வந்து எண்ணெய் சேர்த்துட்டு எல்லா பக்கமும் படுற மாதிரி அப்ளை பண்ணி வச்சுருங்க. இந்த மாவு வந்து நமக்கு டபுள் சைஸாக வரணும். அது வரைக்கும் மாவு வந்து நல்லா புளிக்கட்டும். குறைஞ்சது 1 மணி நேரத்துலேருந்து 2 மணி நேரம் வரைக்கும் இந்த மாவு நல்லாவே புளிச்சு வரலாங்க, தப்பே கிடையாது. எல்லா பக்கமும் அப்ளை பண்ணி விட்டுட்டு ஒரு கிளாத்தை வந்து ஈர கிளாத்துங்க தண்ணியில் நினச்சிட்டு நல்லா புளிஞ்சு விட்டுட்டு இது போல் மேலே வந்து மூடி வச்சுருங்க. நல்லா மூடி விட்டுட்டு ஒரு 2 மணி நேரம் கழித்து இதை வந்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அது வரைக்கும் இந்த மாவு வந்து நல்லா டபுள் சைஸாக ஆகி வந்துட்டுருக்கட்டும். இப்போது சரியாக 2 மணி நேரம் ஆகுது. ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா நம்ம ஃபஸ்ட்டு வச்ச மாவுக்கும் இப்போ இருக்கிற மாவுக்கும் நல்லாவே வித்தியாசம் தெரியுது பாருங்கள். மாவு வந்து நல்லாவே புளிச்சு வந்துருச்சு. இது வந்து ஒரு தடவை லேசாக அழுத்தம் கொடுக்காமல் லேசாக இது போல் வந்து நான் பிசைஞ்சு கொடுங்க. பிசைஞ்சு கொடுத்துட்டு ஸ்லாப் கல்லில் கொஞ்சமாக மைதா மாவு தூவி விட்டுருங்க. அதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மாவை வந்து சேர்த்து விட்டுட்டு கைகள்னாலே வந்து இதை வந்து நல்லா அதை வந்து பரத்தி விட்டுருங்க. நல்லா இது போல் நல்லா பரத்தி விட்டுட்டு ரொம்பவும் நைஸாக வேணாங்க, ஓரளவுக்கு மொத்தமாக இருந்தாலே போதும். நல்லா இது போல் பரத்தி விட்டதுக்கப்புறம் ஒரு ஓரத்துலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக இதை வந்து மடித்து விடுங்க. மடித்து விட்டு அந்த நுனியிலெல்லாம் வந்து லைட்டாக ப்ரெஸ் பண்ணி அமுக்கி விடுங்க. நமக்கு அந்த ப்ரெட்டோட அந்த ஷேப் கிடைக்கணும் இல்லையா, அந்த அளவுக்கு வந்து சைடில் ஓரங்கள் எல்லாம் அழுத்தம் கொடுத்துட்டு
இதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இது போல் வந்து நம்ம உருட்டி உருட்டி இதை வந்து நம்ம கொண்டு வரலாம். அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக இருக்கக்கூடிய மாவை இது போல் கைகள் நல்லா அழுத்தம் கொடுத்து நல்லா அமுக்கி விட்டுருங்க. இல்லைன்னா நம்ம பேக் பண்ணதுக்கப்புறம் அது வந்து விரிஞ்சு வந்துடும். நல்லா அமுக்கி விட்டுட்டு இதை வந்து நல்லா ப்ரெஸ் பண்ணி நல்லா ஒரு தடவை இது போல் உருட்டி விட்டுருங்க. இப்போ நமக்கு ரெடியாக இருக்குது இல்லையா? இதை வந்து நம்ம இன்றைக்கி ப்ரெட்டோட ட்ரேயில் நம்ம இன்றைக்கி அவிக்க போகிறோம். இந்த ட்ரே வந்து எனக்கு எங்கள் வீட்டுக்காரர் வீட்டிலே எனக்கு செஞ்சு கொடுத்தாருங்க. உங்களுக்கு ப்ரெட் ட்ரே நீங்கள் கடையில் வாங்கினது இருந்துச்சுன்னா அதில் யூஸ் பண்ணிக்கோங்க. இதில் கீழே வந்து ஆயில் சேர்த்துட்டு இதை வந்து நல்லா அப்ளை பண்ணிவிட்டேன். நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த ப்ரெட்டு மாவை வந்து இதில் வந்து சேர்த்து விட்டுருங்க. சேர்த்து விட்டுட்டு இதுக்கு மேலே கொஞ்சமாக ஆயில் வந்து அப்ளை பண்ணிடலாங்க. ஏன்னா மறுபடியும் நம்ம ஒரு அரை மணி நேரம் இந்த மாவை மறுபடியும் நம்ம புளிக்க வைக்க போகிறோம். இப்போது ஆயில் வந்து எல்லா பக்கமும் படுற மாதிரி இதை வந்து அப்ளை பண்ணி விட்டுடலாம். அப்ளை பண்ணி விட்டுட்டு அதே மாதிரி ஈர கிளாத்தை மறுபடியும் மூடி போட்டு அரை மணி நேரம் இது வந்து மறுபடியும் டபுள் சைஸ் வரட்டும். அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போது சரியாக அரை மணி நேரம் ஆகிருக்குதுங்க. நம்ம வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். மாவு பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா டபுள் சைஸாக வந்திருக்குதுன்னு. மறுபடியும் இதுக்கு மேலே நம்ம என்ன பண்ண போகிறோன்னா அந்த ப்ரெட்டுக்கு மேலே வந்து காய்ச்சி ஆற வச்ச பாலை வந்து மேலே வந்து நல்லா ப்ரஷ் பண்ணி விட்டுருங்க. எல்லா பக்கமும் படுற மாதிரி ப்ரஷ் பண்ணி விட்டுருங்க. ப்ரஷ் பண்ணி விட்டதுக்கப்புறம் நம்ம இன்றைக்கி இந்த இட்லி பாத்திரத்தில் தாங்க வேக வைக்க போகிறோம். 10 நிமிஷத்துக்கு முன்னாடி ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். நான் வந்து உள்ளே கம்பி எதுவுமே சேர்க்கலைங்க. இந்த ப்ரெட் ட்ரே வந்து எனக்கு அந்த விளிம்புலேயே வந்து சரியாக நிற்கிது. அதனால் நான் வந்து மேலாப்புலேயே நான் வந்து வச்சுருக்கேன். உங்களுக்கு உள்ளே போகிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் கீழே வந்து தூக்கி வைக்கிறதுக்காக ஒரு கம்பி மட்டும் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை மூடி போட்டுட்டு 30லேருந்து சரியாக 40 நிமிஷம் வரைக்கும் இது வந்து வேகிறதுக்கான டைம் எடுத்துக்கோங்க. அடுப்பு மீடியமான ஹீட்லேயே இருக்கட்டுங்க. இப்போ இது வந்து பொறுமையாக அது வந்து வெந்து வரட்டும். இடையிலெல்லாம் ஓப்பன் பண்ணி பார்க்க வேணாங்க, அப்புறம் வேகாது. இப்போது சரியாக 30 நிமிஷம் ஆகிருக்குதுங்க. நான் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். 30 நிமிஷத்துலேயே ரொம்ப சூப்பராகவே வெந்து வந்திருக்குது பாருங்கள். பார்க்கும் போதே தெரியும் எந்த அளவுக்கு இது வந்து சூப்பராக வெந்து வந்திருக்குன்னு. ஒரு குச்சியை வச்சு இது வந்து லேசாக இது போல் வந்து குத்தி பார்த்தோன்னா அந்த குச்சியில் வந்து எதுவுமே நமக்கு வந்து ஒட்டாமல் க்ளீனாக வரணும். 30 நிமிஷத்துலேயே சூப்பராகவே வெந்திருக்குதுங்க. ஒருவேளை உங்களுக்கு வேகலைன்னா மறுபடியும் ஒரு 5 நிமிஷமோ இல்லை ஒரு 10 நிமிஷமோ நீங்கள் மறுபடியும் அதே மீடியம் ஹீட்டில் வச்சுக்கலாம். சூட்டோடே நம்மளோட ப்ரெட்டை வெளியில் எடுத்து வச்சதுக்கப்புறம் இதுக்கு மேலே வந்து மறுபடியும் ஆயில் அப்ளை பண்ணிடலாங்க. இது போல் ஆயில் அப்ளை பண்ணுறதுனால நமக்கு ரொம்பவே ப்ரெட்டு ரொம்ப சாஃப்டாக கிடைக்கும். எல்லா பக்கம் படுற மாதிரி நல்லா ஆயில் அப்ளை பண்ணி விட்டுட்டு இதை நல்லா ஆற விட்டுருங்க. இப்போ நல்லா ஆறி வந்துருச்சுங்க. சரியாக ஒரு 10 நிமிஷம் மட்டும்தான் நான் ஆற விட்டேன். 10 நிமிஷத்துலேயே சூப்பராக ஆறி வந்துருச்சு. இது போல் கத்தியை விட்டு நல்லா லேசாக இந்த பக்கம் எடுத்து விட்டோம்னா ரொம்பவே சூப்பரான ப்ரெட்டு வந்து நமக்கு ரெடி ஆயிருங்க. பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக சூப்பராக ரெடி பண்ணிட்டோம் இல்லையா? வீட்டிலே ஒரு தடவை நம்ம இது போலலாம் நம்ம செஞ்சு பார்க்கும்போது நம்ம குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக பேக்கரி சுவையில் இந்த ப்ரெட்டு வந்து கண்டிப்பாக நம்ம வீட்டிலே செய்யலாங்க. ஒன்ஸ் நான் செஞ்சுருக்கக்கூடிய மெத்தடில் நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக டேஸ்ட் உண்மையிலே ரொம்பவே வேறு லெவலாக இருந்ததுங்க. இந்த ப்ரெட்டு அதுக்கப்புறம் நம்ம ப்ரெட் ஷேப்புக்கு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். சூப்பரான சாஃப்டான ப்ரெட் நம்ம வீட்டிலே ரெடி பண்ணிட்டோம். நீங்களும் இது போல் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம அடுத்த சமையலுடன் சந்திக்கலாம். நன்றி.